அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பாடங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் ஷிர்க் சம்பந்தமான ஒரு சில பாடங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்று நாம் அதில் 6வது தலைப்பாக ஷிர்க்கிலிருந்து விலகாதவனுக்கு மன்னிப்பே இல்லை. யார் ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அந்த ஷிர்க்கிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை இங்கு ஆழமாக நாம் இங்கு புரிய முடிகிறது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தினுடைய 48 இன்னும் 116 போன்ற வசனங்களிலே அல்லாஹ் பதிவு செய்வான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ. إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ. அதாவது நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை, யார் தனக்கு இணை வைக்கிறார்களோ அந்த இணை வைப்பை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்றவற்றை அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதே நேரத்தில் மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். குர்ஆனில் எனக்கு இதைவிட விருப்பமான வசனம் எதுவுமே இல்லை என்று இந்த வசனத்தை குறித்து ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தஃப்சீர் இப்னு கதீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னிக்க மாட்டான் என்றால் யாருமே சோனம் செல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். அது சிறிதாயினும் பெரிதாயினும் பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. அந்த வகையில் மூமின்களுக்கு இந்த வசனம் ஒரு நற்செய்தி தான். அந்த வகையில் இந்த வசனம் மூமின்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், ஷிர்க்கை தவிர, அல்லாஹுக்கு இணை வைப்பை தவிர. அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அந்த பாவம் என்பது அவன் ஷிர்க் வைக்காமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை மன்னிப்பான். அதிலிருந்து வேண்டும், சிறு சிறு பாவங்களை விட்டு வேண்டும், அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். என் மனிதன் என்றாலே பாவம் செய்யக்கூடிய சொன்னார்கள். என் ஆணுடைய மக்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம். அதே நேரம் இணை வைப்பதற்கு இதில் கடும் அச்சுறுத்தல் எச்சரிக்கை இருக்கின்றது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மறுமையில் விசாரணை நடைபெறும் பாவங்களுக்கு மன்னிப்பு அல்லது தண்டனை என இரு நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லது கண்டிப்பான். ஷிர்க்கை பொறுத்தவரை தண்டனை மட்டும்தான், இல்லை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஷிர்க் செய்பவன் ஆயுள் முடிவதற்கு முன்பே இந்த பாவத்திலிருந்து விலகி மன்னிப்பு கேட்டு திருந்தினால் தப்பித்து விடுவான். அவன் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வும் அவனை மன்னித்து விடுவான். ஆனால் மறுமையில் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கதறினாலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அநீதிக்கும் மாபெரும் நன்றி கெட்ட தனத்திற்கும் அந்த பாவத்திற்கும் இதுவே தண்டனை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை இக்லாஸான முறையில் தூய வடிவில் அவனுக்கு வணக்கங்களை செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. உணர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். பாவத்திலிருந்து வெளியே வந்த வகுப்பில் ஷிர்க் சம்பந்தமான இன்னும் மன்றாட செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீள முடியாது. அப்படி செய்தாலே தவிர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதை நாம் செய்யணும். அதை நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் இந்த ஷிர்க் செய்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது. படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாறு செய்யாத மக்களாக நாம் வாழ வேண்டும்.
அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி புரிவானாக என்று அதே மதிமாக பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஷிர்க் சம்பந்தமான இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.